நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சேலம் மாநாடு விஜய் பேசுகிறத பார்த்தா அத்தனை பேரும் அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஆக்டிங். இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை அவர் சினிமாவில் கூட செஞ்சுருப்பாராங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா சினிமாவில் ஒவ்வொன்றுக்கும் டேக் வாங்கும். ஆனால் இவர் அந்த மேடையில் டேக் வாங்காமல் பேசினார் பார்த்தீங்களா? சே, சூப்பர். அதாவது அவருக்கு சினிமாவை விட அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய நடிப்பு திறன் பிரமாதமாக இருக்குது. இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் என்ன, இவர் பேசுனது எல்லாம் ஸ்கிரிப்ட் வெளியே வந்துருச்சு. அதுதான் இப்போ அவருக்கு பிரச்சனை. அதாவது இவர் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம விடணும், இந்த இடத்துல அழுகிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்கணும், இந்த இடத்துல கோவமாக பேசணும், இந்த இடத்துல அப்படி கண்ணை கசக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்துட்டு வந்திருக்கலாம். என்ன நேரம் காலம் ஒத்து வரலையா என்னன்னு தெரியல. மேடையில் அதை படித்து பார்த்ததில் இவர் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிப்போச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தத்ரூபமாக இருந்திருக்கும். அவருடைய ரசிகர்கள் நல்லா நம்பியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, காரியம் மொத்தமாக கெட்டுப்போச்சு. ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, மொத்த தமிழகத்துக்கு மொத்த இந்தியாவுக்குமே இவர் ஒரு டுப்பாக்கு ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டு போயிட்டீங்க. போங்க. ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் நடிக்க வரும்போது உங்களுக்கு நடிப்பே வராதும்பாங்க. ஆனால் இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. சரி, சூப்பர். அப்புறம் என்னடானா ரத்தமும் சதையுமாக நான் இருப்பேன்றீங்க, ஒவ்வொருத்தர் வீட்லையும் நான் இருப்பேன்றீங்க. நீ என்னைக்கியா இந்த மாதிரி ஏழை மக்கள் ரசிகர்கள் பக்கத்துலையாவது நீ போயிருக்கியா? உன்னுடைய பண்ண வீட்டத்தை விட்டால் நீ அப்படியே ஃப்ளைட்டில் இறங்கி சொகுசு பஸ்ஸில் அப்படியே மேடைக்கு அப்படியே மேடையில் சொகுசாக பேசிட்டு ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு அப்படியே அதே சொகுசு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போகிற ஆள். நீ ஒவ்வொருத்தர் வீட்லையும் நான் இருப்பேன், ரத்தமும் சதையுமா இருப்பேன். ரத்தமும் சதையுமா ரோட்டில் தான் நிறைய கிடக்கு. நீ மீட்டிங்கு வந்தாலே அதுதான் நடக்குது. என்னென்னா இப்போ ஒன்றை பார்க்க வர்றதுக்கு வெறித்தனமாக வர்றாங்க. இது ஒரு ஸ்பேஷனாகவே மாறி போச்சா, ஸ்டைலாக மாறி போச்சா அப்படிங்கிறது இப்போ ஒரு இல்லை இப்போ எல்லாருக்கும் புத்தி பரண்டு போய் நிற்கிறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை இது ஒரு பொழுதுபோக்காக கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறது எதுவுமே இப்போ புரியாமல் இருக்குது. எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி யாரும் வெளியில் வரல. அதனால இது இப்போ என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் இந்த போதை ஆசாமிய மாதிரி பின்னாடியே ஓடியாராங்க, ஆம்பளை பொம்பளை. அப்போ இது ஒரு போதையா அப்படிங்கிறது புரியல. இல்லை இது மாதிரி ஆள் செட்டப் பண்ணி பண்ணுறீங்களா அப்படிங்கிறது கூட ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த ரசிகைகள் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை பிடிப்புக்காக உங்களை பின்தொடர்ந்து வர்ற மாதிரியே தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, என் புருஷனை விட விஜயத்தான் பிடிக்கும், என் பிள்ளைய விட விஜயத்தான் பிடிக்கும் அப்படின்னா எல்லாம் வேறு டைப்பாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை தான் கொடுக்குது. ஏன்னா அந்த மாதிரி வெறியேற்றி வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சினிமாவில் செய்த சேட்டைகள் எல்லாம் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உண்மையேன்ற மாதிரி. அதாவது இந்த மாதிரி பொம்பளைங்களெல்லாம் நீங்கள் பக்கத்தில் வச்சு பேசுவீங்களா? இந்த பொம்பளைங்க பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் நிற்கிறதுக்கு தகுதி இருக்கா? அந்த தகுதி கூட தெரியாமல் புருஷனையும் பிள்ளையும் உதாசீனப்படுத்தி பேசக்கூடிய இந்த மாதிரி பெண்களை நினைச்சும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க பெற்றவர்கள் தான். ஒன்று பெற்றவர்கள், இல்லது அந்த பெண்ணை திருமணம் செய்தவன். ஏன்னா இந்நேரம் அந்த பெண்ணுக்கு என்ன நடக்கணுமோ அதை நடத்தியிருக்கணும். அப்போ தான் அடுத்தவங்க திருந்துவாங்க. இது கலாச்சார சீரழிவுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மோகம், அது ஒரு வெறித்தனம் வானத்தில் உச்சியில் இருக்கு. இவ கீழே இருந்துக்கிட்டு வான்னு நிற்கிறான். இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இது. ஒரு நடிகரை தனக்கு பிடிச்சவனா நினச்சி பார்க்கலாமா? தன் கணவனுக்கு ஈக்குவலாக நினச்சி பார்க்கலாமா? தன் குழந்தைகளுக்கு ஈக்குவலாக நினச்சி பார்க்கலாமா? இது எவ்வளோ ஒரு கேவலமான மட்டகரமான ஒரு எண்ணம். விஜயை பின்தொடரும் ரசிகர்களே, தயவு கூர்ந்து உங்கள் தலைவர் ஜெயிச்சு வந்தால் என்ன செய்வார்னு முதல் கேளுங்க. ஏற்கனவே இருக்கிற முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு மேலே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மற்ற மாநிலங்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்களும் நிறைய பேர் படித்தவங்க இருக்கிறீங்க. மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குது, இந்தியாவில் தமிழகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒப்பிட்டு பாருங்கள். இதுக்கு மேலே யார் என்ன செய்ய முடியுங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். சொல்லிடலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் செயல்படுத்த முடியுமாங்கிறத யோசிக்கணும். அதனால் தயவு கூர்ந்து சிந்திங்கள், செயல்படுங்கள். நல்ல தமிழ்நாட்டை நாசமாக்கி விட வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.